ஸோ இந்த நாளில் நான் இணைந்ததுக்கு பின்னாடி ஒரு முகாந்திரம் இருக்கு. கடந்த நாட்களில் நான் ஒரு சொப்பனை பார்த்தேன். அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஆவியானவர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். ஸோ அப்போ அதை குறித்த வேத பகுதியை தியானிக்கும் போது ஆண்டவர் எதுக்கு ஒரு சொப்பனத்தை நம்ம கிட்ட காமிக்கணும். ஸோ ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினார். என்ன சரி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். சரி செய்து கொண்டே இருக்கேன். அந்த ப்ராசஸில் நான் இருக்கேன். ஸோ இன்னும் மத்தியிலையும் அந்த வார்த்தையை நான் வைக்கணும்னு நான் உணர்த்தப்பட்டேன். ஸோ அதனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இழந்திருக்கிறதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை எச்சரிக்க விரும்புகிறார். திருச்சபையாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். அதற்கு மையமாக நான் எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம் 1-13 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம். இந்த விஷயத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாத சர்ச்சே இருக்காது. ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை நம்ம பார்த்துக்க முடியும். அதாவது வசனம் எப்படியா இருக்கிறது. மத்திய 25 முதல் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஸோ இப்போ நான் பேசுகிற அந்த டாபிக் பரலோக ராஜ்யம். நான் பார்த்த சொப்பனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழியக்கார் ஒருவர் அவருடைய திருச்சபையில் அவருடைய வருகையை எச்சரித்து பேசுகிறார். அதில் ஒரு சிலவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாமல் அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு சரி கொடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், என்னை கைவிட்ட மாட்டார். ஏன்னா கிறிஸ்துவனுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா, நமக்கு பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட அவரோட வருகையில் அவரோடு கூட நம்ம போவோம் அப்படிங்கிறது நம்முடைய ஆணித்தரமான நம்பிக்கை. கிறிஸ்துவனுடைய புத்துணர்ச்சி, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது இட்டர்னல் லைஃப். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் இயேசுப்பா வந்துடுவார், நான் போயிடுவேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சர்ச்சுக்கு போற, கர்த்தரை விசுவாசிக்கிற, பைபிளை சுமக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த நாளை நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இன்னைக்கு உங்க முன்னாடி என் முன்னாடியும் வைக்கிறேன். ஆமென். ஸோ வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சொல்லும் போது ஒரு பாரபல், ஒரு உவமையை சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தை மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த மத்தேயுல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பரலோக ராஜ்யத்தை குறிச்ச உவமைகள், பல உவமைகள் இருக்கு. அதுல இந்த கன்னிகை, ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகையை பத்தி சொல்ற ஒரே புக் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேத்யூ தான். ஏன்னா இந்த மேத்யூ யூதர்களுக்கு எழுதுறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்கோசரம் அவர் யூதர்களுக்கு எழுதுறாரு. அதனாலதான் நம்ம இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே ஜீனியாலஜி எழுதப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா சுவிசேஷ புத்தகத்திலேயே ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புத்தகம் மார்க் எழுதின புத்தகம் தான். ஆனா மத்தேயு வைக்கிறதுக்கு காரணம் ஜீனியாலஜி வரணும். நம்முடைய ஆண்டவர் ஏதோ சடனா வானத்துல இருந்து வந்தவர் கிடையாது. புறஜாதிகள் வாசிக்கும் போதும் அதுல ஒரு தெளிவான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆபிரகாமின் குமாரனாகிய அப்படின்னு ஆரம்பிக்கும். யூதர்களுக்கும் அவங்களுடைய திருமணத்துல அவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கும் ஆண்டுடைய வருகைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறத இங்க ஆண்டவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறத மேத்யூ ரெக்கார்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, யூதருடைய திருமணம் சடனா பார்த்தோம், பெண்ணு பிடிச்சிருக்கு, 1 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம், 2 மாசத்துல, ஏன் ஒரே வாரத்துல கூட இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க உண்டு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சா, குடும்பத்துக்கு ஓகேவா அப்படின்னு. இனியும் பல விதத்துலலாம் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்காமையே இந்த காலத்துல சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கணும். பட் தட்ஸ் அபவுட் ஃப்ரம் த டாபிக். இன்னைக்கு யூதருடைய திருமண காரியத்தை டீப்பா நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா அது ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ். அதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ யூதருடைய திருமணம் நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு 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 பையனை வச்சிருக்கிற தகப்பன் ஒரு மணமகளை சூஸ் பண்ணுவாரு. சூஸ் பண்ணி அவங்க வீட்டுல ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி அவங்க போவாங்க. போய் அவங்க ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அதுக்கு பெட்ரோடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்ரோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெட்ரோத்தல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விஷயம் இருக்கு. நான் அவசியமான ஒரு விஷயத்த மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ மணமகனுக்கு மணமகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மணமகன் மணமகளுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸை கொடுத்துட்டு மணமகள் கிட்ட கிட்டுவான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மகன் எந்த கோத்திரத்தார், இவருக்கு என்ன பிடிக்கும், இவங்க தாத்தா பாட்டை எல்லாருடைய பேரும் எழுதி மணமகனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற சகல விஷயத்தையும் எழுதி அதை மணமகள் கிட்ட கொடுத்துட்டு ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 10 to 12 months
என்கேஜ்மெண்ட்டுக்கும் வெட்டிங்க்கும் வந்து டைம் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போகிற அந்த பொண்ணை வந்து தன்னோடு கூட வாழ வைக்கணும்னா மணமகன் என்ன பண்ணணும்னா மணமகளுக்காக ஒரு அறையை கட்டணும். இதுதான் நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அவரும் ஜூயிஷ் கல்ச்சரை வந்து ஜூயிஷ்லேருந்து வந்தவர்னால அவர் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கனால அந்த கல்ச்சரில் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டவரானா அவர் இந்த விஷயத்த வந்து நமக்கு பதிவு பண்ணுறாரு. நானும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு. ஸோ நமக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ரட்சிப்புங்கிற கிஃப்ட், ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற கிஃப்ட் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதே மாதிரி யூதர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணமகளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓகேம்மா கெட் ரெடி ஐ வில் கம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த காலத்தில் ஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு மணமகள் என்ன பண்ணணும்னா எவ்ரி டே ஷி ஹேஸ் டு கெட் ரெடி ஆஸ் அ பிரைட். ஒவ்வொரு நாளும் தன்னை அலங்கரிச்சுக்கணும். மணமகன் எப்போ வருவார்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், ஷீஷோட அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுத்துட்டு போன அந்த கிட்டுவாங்கிறது ஒரு மணமகனை பற்றினா டோட்டல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரைட் குரூப். ஸோ அப்போ அவங்க பண்ணி இது மணமகனுக்கு பிடிக்குமா, ஐயோ அவர் ரொம்ப பொறுமையானவர், ஐயோ நான் ரொம்ப கோவப்படுறேன், என்னை மாற்றிக்கணும். மணமகனுக்கு இந்த உணவு பிடிக்குமா, ஐயோ இது எனக்கு சமைக்க தெரியாது, இதை நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த மணமகள் தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்களாம். இன்ஃபேக்ட் இப்படி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 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 தாயார் வந்து அந்த அவங்க பொண்ணு வந்து கெட்டுவா எடுத்து வாசிக்கிறாங்கன்னா விட்டுருவாங்களாம். ஓகே லெட்டர் ப்ரிப்பேர் ஹேர் செல்ஃப் அப்படின்னு மற்ற வேலை செய்யாமல் உட்காந்து அவங்க வந்து வாசிச்சுட்டு இருக்காங்கன்னா விட்டுருவாங்களாம். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, அந்த கெட்டுவாங்கிறது கத்துடைய வார்த்தை தான். ஸோ இதில் ஃபுல்லாக நமக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்படி தேவன் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி அவரோடு கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர் இந்த விஷயத்த பதிவு பண்ணுறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா தங்களை ஆயத்தப்படுத்தின அந்த 10 கன்னிகைக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். எடுத்தனா ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஆரம்பிக்கும் போது 10 பேர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10 அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே 10ங்கிறது ஒரு கம்ப்ளீஷனை குறிக்குது. அஃப்கோர்ஸ் 7 பரிபூர்ணத்தை குறிச்சாலும் 10 ஆல்சோ இட் ரெப்ரசன்ட் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு வந்து சர்வ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் நீங்கள் சிமர்னா சபைக்கு பார்க்கும்போது 10 நாள் உபத்திரப்படுவீங்க அப்படின்னா அது 10 எக்ஸாக்டான அந்த 10 நம்பர் கிடையாது. இட்ஸ் பேரபிள் வி வாண்ட் டு லேர்ன். It says about humans ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹியூமனை குறிக்கிற ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது எடுத்தோன்னே 10 பேர் அப்படி ஹாஃப் ஆஃப் த டீம் பிரியுது. 5 பேர் வைஸாக இருக்காங்க, 5 பேர் அன்வைஸாக இருக்காங்க. ஸோ அவங்க புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்கன்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா புத்தி உள்ளவங்க அவங்க தீவெட்டி. அந்த தீவெட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த நாளில் தான் நமக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் என்ன இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது, லைட்ஸே இல்லை. அப்போ கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிலாம் ஒன்று இருந்ததே இல்லை. அப்போ விளக்கு தான் இல்லையா, எண்ணெய் ஊற்றி விளக்கு திரி போட்டு விளக்கு பற்ற வைப்பாங்க. அந்த விளக்கு தான் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஏன்னா மணவாளன் எப்போ தகப்பனார் போய் கூட்டிட்டு வான்னு சொல்கிறாரோ அப்போ கிளம்பி போயிடுவார். ஸோ அது ராத்திரியின் வேலையில் இருக்குங்கிறது நிறைய சம்பவத்தில் நம்ம பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நடுராத்திரியில் வராங்கும் போது நமக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் இருந்தால் தான் நான் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து மணவாளன் பார்க்க முடியும், கூட்டிகிட்டு போக முடியும். இன்னொன்று வெளிச்சம் இருந்தால் தான் இதுதான் என்னோட மணவாட்டியா இல்லை வேறு யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் யாக்கோப்போட விஷயத்தில் யாக்கோப் வந்து ஏமாந்து போனது இல்லையா, ராகேல் நினச்சிட்டு இல்லையா அதை வந்து அவர் வந்து திருமணம் முடிச்சுக்கிறது. ஸோ என்ன விஷயம்னா ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா. ஸோ அப்போ மணவாட்டி என்ன பண்ணணும்னா தன்னை அலங்கரிச்சுக்கணும், தன்னை மாற்றிக்கணும், தன்னோட குணாதிசயத்தை மாற்றிக்கணும், தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அவர் வரப்போறாரு, எப்போ வேணா வருவார், நான் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு தான் இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் சான்டிஃபிகேஷன் ப்ராசஸில் தான் இருக்கும். பட் ரிசல்ட் என்னன்னா நம்ம இந்த 5ல் இருக்க போகிறோமா அந்த 5ல் இருக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ அந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அந்த டேர்ம் புத்திங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொடுத்துருக்க க்ரீக் வேர்டு என்னன்னா ப்ரோனிமோஸ்ங்கிற க்ரீக் வேர்ட். அப்படின்னா என்னன்னா ப்ராக்டிகலி வைஸ் சென்சிபிள் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ they are very sensible and they are very practical. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை தங்களோட வாழ்க்கையில் அவங்க அபியாசிப்பாங்க. அதாவது கிறிஸ்துவ தேவனுடைய வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா அபியாசிக்கிறவங்களா இருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அதாவது அவங்க சொல்றது ஒன்றும் அவங்க நடந்துக்கிறது ஒன்றா இருக்காது.
அவங்க என்ன பேசுறாங்களோ அதுபடிதான் நடப்பாங்க. தே வில் பி வெரி வெரி ஜென்யூன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புத்தி இல்லாதவங்கன்னு பார்க்கும்போது அதுக்குண்டான கிரீக் வேர்டு என்னன்னா மொரோஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்டு. அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சினோனிம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூபிட்னு சொல்றாங்க, ஃபூல்னு சொல்றாங்க. இன்னொன்று இருக்கு டல் இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, புத்திங்கிறது என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த இடத்துல அந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளை எப்படி புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்கன்னு பிரிக்கிறாங்கன்னா, தீவட்டிக்கு என்ன வேணும், எண்ணெய் வேணும். எண்ணெய் இருந்தாலும் என்ன பண்ணும், அந்த அந்த திரியில எண்ணெய் ஊற்ற தான் அந்த வெளிச்சம் என்ன ஆகும்னா கண்டினியூஸாக அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாத்திரத்துல எண்ணெயை கொண்டு போறாங்க. நீங்க சம்பவத்தை வாசிச்சீங்கன்னா அதுல பார்க்க முடியும். புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா எண்ணெயை கொண்டு வரல. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்த சொப்பனத்துக்கும் இதுக்கும் என்ன என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு இடத்துல எப்படியா இருக்கும், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே வா, என்னோட நாமத்தினால நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை நான் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். ஏன்னா வசனம் சொல்லுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இப்பெல்லாம் பண்ணோம்ல அப்படின்னு நான் சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை எங்களை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவாராம். உடனே ஷாக்கா இருக்கு, என்ன ஆண்டவருக்காக தானே ஊழியம் பண்ணோம், ஆண்டோட நாமத்தினால தானே செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேல இருக்கிற டெக்ஸ்ட் சொல்லுது, மத்தேயு 7:21 பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்க ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை 10 கண்ணியை கூப்பிட்டு பேசுறாரு. அதுல ஒரு டீம் புத்தி இருக்கு, ஒரு டீம் புத்தி இல்லை. ஒரு டீம் எண்ணெய் கொண்டு வந்துச்சு, ஒரு டீம் எண்ணெய் கொண்டு வரல. யதார்த்தமான ஒரு விஷயம். இங்க ஒரு டீம் ஆண்டோட நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்க நாமத்தினால பிசாசுகளை விரட்டணும், உங்க நாமத்தினால அற்புதம் செஞ்சோம் அப்படின்னா இங்க இவர் சொல்றாரு அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்க. அப்ப இங்க புத்தி இல்லாதவங்க செய்த ஒரு காரியமும் இங்க ஊழியக்காரங்களா இருந்து தேவனுடைய வரங்களை பயன்படுத்தினவங்களுக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அவங்க பிதாவுடைய சித்தத்தை பண்ணல. ஏன்னா அது கீழே இருக்கக்கூடிய வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் நான் சொல்லிய இந்த வசனத்தை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப those who walk according to the word of God, they are called as wise or intelligent or understanding person சொல்லலாம். புத்தியுள்ள மனுஷன் யார சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் சொன்ன இந்த வசனத்தின் படி செஞ்சவங்க தான் புத்தி உள்ளவங்க அப்படின்னு. அப்ப இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்க என்ன இருக்கு, இவங்க என்ன ஆண்டுடைய வசனத்தின் படி செய்யாம போனாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுது. அப்ப இங்க புத்தி இல்லாதவங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை பாக்குறோம். மத்தேயு 7 யாரு புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்க கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவங்க, புத்தி இல்லாதவங்க யாரு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, அதாவது பிதாவுடைய சித்தத்தை செய்யாதவங்க. அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நமக்கு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இதை நீங்க ரொம்ப கவனிச்சு கேட்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 14ஆவது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க அழகா போட்டிருக்கு, தூங்கிட்டே இருக்காத, செய்ய வேண்டிய விஷயத்தை நீ செய்யணும், எலும்பு, நாட்கள் பொல்லாததா இருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கும். அப்ப புத்தி இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன நம்ம பார்த்தோம்னா, அவங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவங்க. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னன்னு பார்த்தோம்னா, தூங்கிட்டே செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தேவன் என்ன ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக இந்த பூமியில நம்ம வச்சிருக்கிறோம், ரட்சிப்பு கொடுத்தாரோ அந்த பிளானை ஃபுல்ஃபில் பண்ணாம அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இனி அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணி காலத்தை வீணடிச்சவங்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பிசிக்கலா they are awake, spiritually they have slept. அவங்க எழும்பல. அப்ப இன்னைக்கு புத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க.
கர்த்தருடைய சித்தம் என்ன, என்ன கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு இந்த பூமியில, நான் எப்படி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அழகா வசனம் சொல்லுது, தூங்குற நீ விழிச்சா போதும், மரித்தோரை விட்டு எழுமனா போதும். மரித்தோரும் மௌனத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய மாட்டாங்க, அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க, அவங்க பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்ட மாட்டாங்க இல்லையா. சோ ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ தூங்குற, நீ ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை விட்டு எந்திரி, உன்னோட பொசிஷன்ல நீ நில்லு. உன்னை ரச்சித்திருக்கிறாரே, உன்னை நீதிமானை மாற்றிருக்கிறாரே, உன்னை புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே, அவருக்காக நீ எழும்பணுமே. அவர் உன்னை முன்குறிச்சது நோக்கம் என்ன, உன்னை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரே. ஆமா, தேவன் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா போவோம்னா மகிமைப்படுத்தப்பட்டு போவோம். ஐ மீன், சோ வசனம் சொல்றது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, எவர்களை முன்குறித்தாரோ இல்லை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமானை மாற்றினார், நீதிமானை மாற்றில அவர் என்ன பண்ணியிருக்கிறார், மகிமையும் படைத்திருக்கிறார். அப்ப மகிமைப்படுத்துறதுக்காக, தேவனுடைய குளோரியில நீங்களும் நான் என்றதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால, நம்மளுடைய லேசினஸ்னால செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம இருக்கிறோம். ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது ஒரு வேர்டு இங்க என்னை வந்து ரொம்ப கவர்ந்தது. எபேசியர் 5:15, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், அங்க பாத்தீங்களா, புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க, இங்க ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமா நடந்துக்கோங்க. ஞானம் உள்ளவர்களை போல இங்க யூஸ் பண்ணிருக்கட்டும் சோஃபியா, விஸ்டம். சோ அங்க புத்தி இல்லை, இங்க ஞானம் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆவியானவர் நம்ம கொடுக்குற அபிஷேகம் தான். அதாவது நீங்க யாத்திராகமத்தை நீங்க பார்க்கும்போது வேதத்துல ஒரே ஒரு மனுஷனுக்கு ஞானம், புத்தி, அறிவு இது 3 கொடுக்கப்பட்டதுன்னா அது பெசலேயருக்கு மட்டும்தான். அது ஆவியானவரால தான் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் எங்க வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா, நீ மதியற்றலாம் நடக்கக்கூடாது, துன்மார்க்கருக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்போ புத்தி உள்ளவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ஆவியில நிரம்பிட்டே இருப்பாங்க. அப்படின்னு என்ன, அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறது அப்படி இல்லை. they will be controlled by the Holy Spirit. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. ஆவியானவரோட சத்தத்துக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். புத்தி உள்ளவங்களுக்கு வந்து ஹீப்ரூ கிரீக் வேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோனிமோஸ் அப்படின்னு பார்த்தோம். இட்ஸ் கிரீக் வேர்ட். they are practically wise, they are sensitive to the voice of the Holy Spirit. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் 2 குரூப்பா பிரிக்கிறாரு. யார் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் அப்படின்னா புத்தி உள்ளவங்க. அந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்வாங்க. அந்த கர்த்தருடைய சித்தம் அப்படின்னா என்னன்னா, தூங்குறதுல இருந்து எழும்பி செய்ய வேண்டியது செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, ஆவியில நிறைந்து ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. இங்க நீங்க கீழே பார்க்க முடியும், சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனத்தை போய் தேவனுடைய நாமத்தை அறிவிச்சு, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு, அவங்க they will be very active, they will be very busy. தேவனோட கூட உறவாடுவாங்க, தேவ சத்தத்தை கேட்பாங்க. இன்னைக்கு நான் என்னப்பா செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் தங்களை பரிசுத்தப்படுத்திக்குவாங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ புத்தி உள்ளவங்க ஆவியானவர்களால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு நடக்கிறதுனால they will be filled by the Spirit of God. அவங்களுக்குள்ள ஆவியின் கனி இருக்கும். இதை நீங்க பார்க்கலாம் மத்தேயு 7 அகைன், நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. இட்ஸ் ஆல் ரெப்ரசன்டிங் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்காக நான் என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். உங்களை ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுத்துட்டேன். ஆனா அதை காத்துக்கொள்ள வேண்டிய வேலை உங்க வேலை. வாட் வி ஆர் டூயிங் நவ். வசனம் சொல்லுது, அவர் வருகிறாருன்னு தாமதிக்கிறது வந்து அவர் வாக்குத்தத்தத்தை பொய் பேசுறாரு, அதை பொய்யாக்குறதுக்காக இல்லை. இன்னும் ஒரு சிலர் அவரிடத்துல வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தாமதிக்கிறாருன்னு நம்ம பேதுருல வந்து வசனத்தை வந்து வாசிக்க முடியும். ஆமென். ஸோ இந்த நாள்ல நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென். அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த காலத்துல இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசிரியர் ஆட்சிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியுமாய் நம்ம இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது என்ன, கவனமா இருக்கணும். அதனாலதான் வசனங்கள் எபேசியர்ல பார்க்கும்போது, ஞானம் உள்ளவர்களை போல கவனமா நடந்துக்கோங்க. பி அலர்ட், பி வாட்ச்ஃபுல். கவனமா இருங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றது செய்யுங்க. அதுக்காக தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். சிம்சோன் மிஸ் பண்ணிட்டார், அலர்ட்டா இல்ல. காயின் மிஸ் பண்ணிட்டாரு, அலர்ட்டா இல்ல. ஏசா மிஸ் பண்ணிட்டாரு, அலர்ட்டா இல்ல. ஹோலி ஸ்பிரிட்டால ஆவியானவரால அவங்க தாவீது கூட சம்டைம்ஸ் அதை மிஸ் பண்ணார். பட் again he was controlled by the Spirit. ஐயோ அந்த ஆவியானவரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு he came back. அதே மாதிரி நீ நம்மளை அழைக்கிறாரு அவருடைய சித்தத்தை செய்யும் போது. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல 36வது வசனம், இந்த தாவீது தன்னுடைய ஜெனரேஷன்ல வாழ்ந்தவங்களுக்குள்ளேயே கர்த்தருடைய சித்தத்தை செய்து மரித்தாருன்னு அவர் நித்திரை அடைந்தார் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப
இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்மளை கொண்டு தேவனுக்கு ஏதோ ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது நம்மளை கொண்டு அவருடைய நாமத்தை மையப்படுத்தணும், அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தணுங்கிற இந்த 2 யூனிக்கான பர்பஸ்க்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் யூனிக்கா அழைத்திருக்கிறாரு, யூனிக்கா நடத்திட்டு இருக்கிறாரு, யூனிக்கான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, யூனிக்கான டேலண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. பட் த கொஸ்டின் இஸ் வாட் வி ஆர் டூயிங் வித் தட். இதுக்காக நம்மகிட்ட இடைப்படுறாரு. பேசுற நான் இந்த வார்த்தையை பேசுறதுக்கு தகுதி அல்ல, என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஐம் நாட் பர்ஃபெக்ட். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்க, தூங்குற நீ எழும்பு, இனி எழும்பு, இனி எழும்பு, செய்ய வேண்டியதை செய், உனக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த தாளத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ, நான் வரும்பொழுது நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தான்னு நிஜமானுடைய அநேகத்தில் நீ பிரவேசம் பார்த்து நான் சொல்லணும். அதனால இன்னும் நீ எத்தனை நாளைக்கு ஸ்பிரிச்சுவலாக தூங்கிட்டே இருப்ப? கமான் எந்திரி, கமான் என் சமூகத்துக்கு வா, கண்ட்ரோல்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆயிரு. இங்கே நம்ம இதை நான் அகைன் உங்களுக்கு நான் அந்த கன்னிகளோட ஒப்புவிடும்போது அங்கே நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் இல்லையா? அந்த புத்தி உள்ளவங்களும் புத்தி இல்லாதவங்களும் செஞ்ச ஒரே சிம்பிளான விஷயம். எப்படி பைபிள் அவங்கள 2ஆ பிரிக்குதுன்னா, அவங்க பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு வரல, இவங்க பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு வந்தாங்க. விளக்கெரியணுங்கிறது இட்ஸ் காமன் நாலேஜ். மழை வருதுன்னா கொடையை எடுத்துகிட்டு போகணுங்கிறது காமன் நாலேஜ் இல்லையா? காமன் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு அதுக்காக நம்ம ஸ்கூலோ காலேஜோ கோச்சிங் கிளாஸோ போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆவியானவருடைய துணை இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். முத்திரையை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் வசனம் இருக்கு. அப்போ அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு தெரிஞ்சிருந்தோம், அவரோட சத்தத்தை கேட்காம, அவருக்கு செவி கொடுக்காம, அவர்கிட்ட தூரமாக இருந்தோம்னா அவர் என்ன பண்ண முடியும்? சாரி, எனக்கு ஒன்று யாருன்னு தெரியாது. அந்த இன்டிமசியான லைஃப்ல நம்ம இல்லை அப்படின்னா ஆவியானவரோட கூட நம்ம அவர் சொல்றதுக்கு நம்ம செவி கொடுக்கல, வசனத்தை வாசிக்கல, செவிக்கல, பரிசுத்தமா நம்மளை காத்துக்கல, சாட்சியை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் நிற்கிறேன்ட்டு நினைக்கிற நம்ம விழாதபடி எச்சரிக்கையா இருப்போம். அப்புறம் நம்ம ஆயத்தப்படுவோம். அது மொத்தம் ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஐ மீன் ஸோ அந்த புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணல அப்படின்னா, ஆவியானவர் சொல்லியிருப்பாரு, ஏமா விளக்கு இருக்கு, அது எரியணும்னா என்ன வேணுமோ ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு போகணும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? They are not sensitive to the voice of the Holy Spirit. But புத்தி உள்ளவங்க they were sensitive to the voice of the Holy Spirit. இன்னைக்கு புத்தி உள்ளவங்களா இருக்க போறோமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போறோமா? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து இருக்க போறோமா? இல்ல தூங்கிட்டு இருக்க போறோமான்னு நம்ம தாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா வாழ்க்கை நம்மளோடது. தேவனோடு கூட இருப்பதும் அவரோடு கூட இல்லாம போறதும், அவரோட வருகையில் அவரோடு கூட போவதும் போகாம இருப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால நான் பார்த்த சொப்பனத்தின் பிரகாரம் ஒரு கூட்ட ஜனம் அவரோட போக முடியல. ஊழியக்காரர் சொல்றாரு, சாரி டைம் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்ட, அவரை நான் கொண்டு செய்யணும்னு நினைச்சது நீ செய்யலை, நீ தூங்கிட்ட, விழித்திருங்கள். வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிற விழித்திருங்கள், விழித்திருங்கள். அதுக்குன்னு அப்படியே தூங்காம முடிச்சிருக்கு. அப்படி இல்லை. பி சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பி சென்சிட்டிவ். ஆண்டவர் எந்த வேலையில வருவாருன்னு தெரியாததுனால விழித்திருங்கள்னு வசனம் மத்தியில 2 இடத்துல கோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இவ்வளோ நாள் நான் டைம் வேஸ்ட் பண்றேன்னா லெட்ஸ் ஆல் போனது போகட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்னைக்கு நம்மள ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜீவனோட வைத்திருக்கிறாரே, சுகத்தை தந்திருக்கிறாரே, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரே, அதுக்கு நன்றி உள்ளவர்களாம் நம்ம வாழ வேண்டாமா? அவரோட கூட போக வேண்டாமா? அந்த ஏக்கம், அந்த வாஞ்ச, அந்த கவனம், அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த 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 சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு நம்ம நடுவில் உண்டாகட்டும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, காலம் இனி செல்லாது. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. அந்த நாளிகையும் நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் சில பண்டிகைகளை வச்சு அவர் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அவர் ஒரு வேலை கூடார பண்டிகை நாட்களில் வரலாம் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் இந்த வருஷம் வருவாரா அடுத்த வருஷம் வருவாரா நமக்கு தெரியாது. அதனால நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை நாம் நிதானித்து அறிவோம். நம்ம நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு கைவிடப்பட்ட விடாத படிக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ளீஸ் இந்த மெசேஜ் கேட்குற யாராக இருந்தாலும் சரி, கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அவர்கிட்ட கேளுங்க, அப்போ என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, இனி நான் தூங்க விரும்பலை, எனக்குள்ள ஆண்டவர் நிறைய வல்லமைகளை பொட்டன்ஷியலை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டு நமக்குள்ள வைத்திருக்கிற வல்லமை அது டுனாமஸ். ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமை அது டுனாமஸ், வெடிகுண்டை போல வெடிச்சு சிதறது. அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம அதை வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாத ஒரு கத்தியை போல நம்மளே துருப்பிடிச்சு நம்ம நாட்களை வீணாக்கிட்டு இருக்கோம். இதனுடைய விளைவு பெரிய கான்சிக்வன்ஸ், பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். நம்ம மிஸ் பண்ணிட வேணாம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு அவனுடைய சமூகத்தில் நம்ம மனம் திரும்ப ஓடி வருவோம். அப்பா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கப்பா, நான் டைமை வேஸ்ட் பண்ணது தப்பு தான், நம்ம ரிப்பேர் பண்ணுவோம், தெய்வ சமூகத்துக்கு ஓடி வருவோம், ஆவியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருடைய சித்தத்தை செய்து முடிப்போம்.
ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நம்ம இன்னும் ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய சித்தத்தை செய்ய நம்மளை உந்தி தள்ளுறதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. பேசுகிற ஒவ்வொருத்தரோடும் அடிமையோடு கூட அவர் இடைப்பட்டு அவருடைய முழுமையான சித்தத்தை செய்ய அவர் நம்ம உதவி செய்வாராங்க. ஆமென். May God bless you.